ஊரில் அசரத் இருந்தாங்களாம். அந்த அசரத் வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருந்துச்சான். சரி 3 பேர் 3 ஆம்பளை பசங்க அந்த ஊரில் இருந்திருக்காங்க. இருந்த உடனே சரி முறையாக போய் நிக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அப்படின்னா என்ன செய்யணும், போய் அசரத்துக்கிட்ட பொண்ணு கேட்கணும்ல. போய் என்ன கேட்டிருக்காங்க, 3 பேர் போய் அசரத்துங்க இந்த மாதிரி திருமணம் பண்ணலான்னு ஆசையாக இருக்குது, உங்கள் மகளை தான் 3 பேருமாப்பா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னே அசரத் சொன்னாலாம் ஃபஸ்ட்டு, உன் பேர் என்ன அப்படின்னா, என் பேர் நூ அப்படின்னா. ஃபர்ஸ்ட் பையன் என் பேரு நூ. எங்க சூரத்து நூ சொல்லு அப்படின்னா. என்ன எங்க சூரத்து நூ. பையன் பட்டு சொல்லிட்டான். நல்ல பையனா இருக்கானே, டைரக்டா போய் பொண்ணு கேட்கறான். தப்பு கிடையாது. பிடிச்ச பொண்ணு கேட்கறது நம்ம ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஆண்மைத்தனம் இல்லையா? வீட்டுக்கு போய் கேட்கறது. மிச்சம் 2 பேருக்கு பயம். ஏன்? அவன் பாஸ் ஆயிட்டானே. அடுத்து நீ யார், உன் பேர் என்னப்பா? என் பேர் யூனுஸ். இப்ப என்ன சொல்ல, சூரத்து யூனுஸ் சொல்லு. நல்ல வேலையா அவனுக்கு சூரத் யூனுஸ் தெரிஞ்சிருக்கு. அவன் பேர் இருக்குல்ல, அதனால பட்டு அடிச்சிட்டான் பையன். சூரத் யூனுஸ் சொல்லிட்டான். சரி 3வது ஒருத்தன், அவனுக்கு ரொம்ப பயம். அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, குரானே ஓத தெரியாது போல அந்த பையனுக்கு. பாவம். உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. என் பேர் யாசின் சார். இருங்க கிறிஸ்டின் லாஸ்டா, என் பேர் யாசின் சார். ஆனா எங்க வீட்டுல என்ன குழுலாம் தான் கூப்பிடுவாங்க.